சொல்லுறதுனால எல்லாருக்குமே முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேற்று நம்ம கோயிலுக்கு இவங்க வந்திருந்தாங்க, வீடியோ பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணது இல்லாமல் அவங்களுடைய நம்பருக்கு பணமும் போட்டிருக்கீங்க. அம்மா இந்த மகளுக்காக தான் நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க. உண்மையாகவே என்னுடைய வார்த்தை மதித்து ரூபா அனுப்பின அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என் நன்றிகள் பல. நேற்று அம்மா அவங்க யாருன்னு காட்டுங்க, என்னுடைய பிள்ளைங்க வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு உங்களுக்கு இவங்க பெற்றெடுத்த மகள் இவங்களுக்கு தான் வந்து உதவி கேட்டிருந்தாங்க. உண்மையாகவே கடவுள் இருக்குது அப்படின்றது ஒரு உண்மை. அதே போல் இந்த மாதிரி ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி பெரிய ஒரு பலம் கொடுத்து இன்றைக்கி அவங்க உயிரை பிழைக்க வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்களை நம்ம பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னா ரொம்ப சீரியஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்த பின்னாடியும் இன்றைக்கி இந்த அளவுக்கு ஆக்டிவாக அவங்க உட்காடுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய கஷ்டம் இதில் இருக்குது. அதுக்கு மேலே தான் கடவுள்னு சொல்ல முடியும். முதல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு தான், அதுக்கப்புறம் தான் கடவுள் மனசு வைக்கணும். அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டால் கடவுளுடைய அருளால் இவங்க இப்போ நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நான் உண்மையாக சொன்னால் ஒரு பெரிய சல்யூட்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ ஒரு இது பண்ணி அந்த தாய் வந்து அழுவும் முதல்ல என் பொண்ணு பொழைக்காதுன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப, ஏன்னா உயிருடைய விலை மதிப்பு இல்லாதது ஏதோ நம்ம பேசுகிறோம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா டெய்லி சொல்லி அனுப்பினேன். கண்டிப்பாக நான் வந்து இந்த 4 நாளில் பார்த்துட்டு ஒரு விஷயம், நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், உபசரிப்புகள் ஆகட்டும், அவங்களுடைய அன்பே நம்மளுக்கு ஒரு மருந்தாக இருக்குது. நிச்சயமாக எனக்கு இவங்க அப்படி இருக்கிறாங்க. அம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குதுங்களா? சரியா? அம்மா நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து போனாங்க. அம்மா நீங்கள் என்ன 2 வார்த்தை பேசுங்க. ரொம்ப நன்றிங்க மக்களே. அம்மா வந்து பார்த்ததுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கு பரவாயில்ல. டாக்டர் வந்து காலையில் ஒரு 6 நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அம்மாவை பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் உதவி பண்ணுங்க. ரொம்ப நன்றி மக்களே. அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்ல முடியல, நீங்கள் பண்ண சப்போர்ட் தான். உண்மையாகவே என் வார்த்தை மதித்து அவங்க ரூபா அனுப்பியிருக்கீங்க. அதுக்கே நான் பெரிய ஒரு நன்றிகள் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த உள்ளம், இந்த உள்ளத்துக்காக தான் உதவி செஞ்சீங்க. உங்களுடைய குடும்பம் பல்லாண்டு வாழணும், பேரும் புகழமாக வாழணும். அதே போல் நம்ம டிசிஆர் ஹாஸ்பிட்டல் இன்னும் பிரபலமாகணும், மக்களுக்கு நல்லது போய் சேரணும். எத்தனையோ இடங்களில் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தெரியணும். சரி சொல்லப்படுங்களா? அனைவருக்கும் நன்றி. அம்மா ஒரு நன்றி சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சரிம்மா, போயிட்டு வரேன். சரிம்மா, சரி அது மாதிரி இனிமேல் ஒன்றும் இல்லை. சரி, ரீசார்ஜ் பண்ணுறேன்.